அந்த வார்த்தையை சொல்லி நீ கூப்பிட நீ முதல்ல யாரு? அப்ப வேற யாராவது அப்படி ஒண்ணு கூப்பிடல, யாரும் கூப்பிடக்கூடாதுதான். அதான் நான் யாரும் உன்னை கேட்கிறேன். நீ முதல்ல யார் அந்த வார்த்தையை கூப்பிடுறதுக்கு? அப்ப நீ என்ன சொல்லணும்? bloody hell, you gave the right to that. இப்போ சரி, ஒரு ஷோ நடத்த தெரியல, விஜே பண்ண தெரியல, எதுக்கு அப்புறம் இங்க வந்திருக்க நீ? இல்ல சும்மாவே சீன்றது வந்திருக்கேன். நல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டிருக்கல. ப்ளூ பனியன் எம்ஐ ஃபேனா? உள்ள இருக்கே அங்க பாரியா ப்ளூ பனியன், எங்களுக்கு இங்க தெரியலையா? ஓ ஆர்சிபியா? ஓ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ட்ரோல் பண்றதுலயே ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா? எம்எஸ்கே தோத்து போச்சுல. எம்எஸ்கே சிஎஸ்கே தோத்து போச்சுல. எம்எஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் டாக்ஸிக் ஃபேன்ஸ் ஒன்ன மாதிரி ஆளுங்க தான். உனக்கு தான் அடிக்கிற புத்தி எல்லாம் வருது. போய் அடிச்சிருக்கீங்க, நீ தான் அடிச்சிருப்ப. நீ போயிருந்தாலும் போயிருப்ப. யாருக்கு யோ அது ஷாம்பு. அது இப்போ பெங்களூருக்கும் ராஜஸ்தானுக்கும் மேட்ச் வருது. ஆமா நீ நடக்குது. ஆமா, இதுல வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? வணக்கம், செய்தி மலர் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர்? பேர் தெரியாதா? சரிங்க சார். ஆதர்ஷ் சார்லாம் தம்பியே கூப்பிடுங்க. எனக்கு உண்மையாகவே கிரிக்கெட்டை பற்றி தெரியாது. அப்போ கிரிக்கெட்டை பற்றி டவுட் கேட்டுக்கலாம்ல உங்கள்கிட்ட? இப்போது கிரிக்கெட் என்பது ஐபிஎல்னா என்ன, உலகக்கோப்பைனா என்ன, இதெல்லாம் என்னது, அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்களேன். உலகக்கோப்பைனா வேர்ல்டு கப். ஐபிஎல்ல இந்தியன் பிரீமியர் லீக். அப்படின்னா என்னது? ஐபிஎல்னா இந்தியாக்குள்ள இருக்கிற ஒரு 10 டீமோ இல்ல 8 டீமோ உட்காந்து போராடும், ஜெயிக்கும் கோப்பைக்காக. அதுல விதவிதமான டீம்லாம் இருக்கு. சென்னை, மும்பை, குஜராத், நிறைய டீம் இருக்கு. லக்னோ ஜெயின்ஸ் நிறைய இருக்கு டீம். அதுதான் ஐபிஎல். வேர்ல்டு கப்னா ஒரு நாடுக்கும் நிறைய டீம் இருக்குங்கிறீங்க, அப்புறம் 10 டீம் தான் இருக்குங்கிறீங்க. எனக்கு புரியல, அது எத்தனை மொத்தம்? எல்லா டீமும் சொல்லணுமா? நானு அத சொல்றது தானே. கிரிக்கெட்டை பத்தி தானே கேட்க சொல்றீங்க. நீ எந்த நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்க? முதல்ல இந்த காலத்துல சோசியல் மீடியா இருக்கு, எல்லாருக்குமே தோனியை பத்தியோ இல்ல கிரிக்கெட்டை பத்தியோ தெரியும். எனக்கு தெரியாதுங்க ப்ரோ. அதை நான் என்ன பண்ண முடியும்? நீ விஜய் தானே சொன்ன, அப்போ உன்ட்ட போன் இருக்கும், வாட்ச் எல்லாம் நல்லா கேட்டிட்டு தானே வந்திருக்க. உன்ட்ட போன் எல்லாமே இருக்கும், தெரியாதுன்னா சொல்லிட்டு. எல்லாமே இருக்கு, ஆனா போன் இல்ல. இப்பதானே பாக்கெட்ல இருந்தது. போனை வெளியிடு, வெளியிடு, வெளியேற போன. அது போன தொலைச்சு போன வெளியிடு. இப்பதான் தெளிவா சொல்லுங்க. வெளியேடு தெளிவா சொல்றேன். சுத்தி இருக்கவங்க சிரிக்கிறாங்க. வெளியேறா போன எடுக்க பாருங்க ஆடியன்ஸ். போன கேமரால காமிங்க. போன இவ்வளவு ஸ்மார்ட் போன் வச்சுட்டு இல்ல இன்ஸ்டாகிராம் இல்லையா? 2K கிட்ட தானே நீங்க? இதுல 2K கிட்ட அந்த 3K கிட்ட நீங்க என்னதுங்க? அது இல்ல பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. இல்ல இல்ல 50ஸ்ல பிறந்தீங்கன்னா என்ன? 50ஸ்ல பிறந்து வந்தீங்க, கிரிக்கெட் பத்தி எதுவும் தெரியாதா? இங்க எனக்கு கொஞ்சம் தமிழ்ல புரியுற மாதிரி தெளிவா பேசு. தமிழ்ல எனக்கு தமிழ் அவ்வளவு வராது, எழுத வராது. தமிழ்லாம் பேச வருமா? அப்ப தமிழ்நாட்டுல உங்களுக்கு சாப்பாடு வேணும், ஆனா தமிழ் பேச மாட்டீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஃபைனலா கேக்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கடன் பிரச்சனை, சொத்து தகராறு, கடவுளே, லவ் பிரச்சனை. லவ் எல்லாம் உனக்கு பண்ணிருக்காங்களா? நான் அது அவங்க பண்ணல, நான் பண்ணேன். வச்சைடா அண்ணா, விட்டுறடா, கிளம்புறடா, ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ற. இதேதான் ப்ரோ அந்த பொண்ணு சொன்னுச்சு. அண்ணா என்ன விட்டுனா நான் கிளம்புறேன்னு. யாரையா அந்த அக்கா? அந்த அக்கா யாரையா? ஐயோ எப்படியா இது? உடனே எப்படியா இது? தலை வலி. சேம்பிளுங்க. சேம் ஃபீல். கரெக்ட்டா சேம் ஃபீல்னு சொல்லு. சரி விடுங்க. இப்போ வந்து இந்த கேள்வி கேட்டுறலாம். இப்போ அதான் உலக கோப்பைன்னீங்கல்ல, இந்த இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பல நாடுகள், அந்த 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 மாதிரியான நாட்டுல விளையாடும்போது அந்த மேட்ச் எப்படி இருக்கும், இந்த மேட்ச் எப்படி இருக்கும்? இதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? எனக்கு போன் வச்சிருந்தல, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீ என்கிட்ட கேட்காத, நீ என்கிட்ட என்ன பத்தி கேளு. ஐ மீன் என்னோட பர்சனல் எடுக்காத. நான் எப்படி வைரலான, எதுக்கு வைரலான, நான் ஏன் வைரலா, இதெல்லாம் மயன்ல எனக்கு அசிங்கமா கேட்க தோணுது.
என்ன பத்தி கேளு, என் பர்சனல் எடுக்காத. என்ன இது? கிளம்புற வேஸ்ட். அப்படி கிடையாது. இப்ப நான் எந்த கேள்விதான் கேக்குறது? ஏய் நீ கேட்க நீ விஜயாவே தகுதி இல்ல. நான் கிளம்புறேன். நீங்க இப்ப உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் தான் இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே இருக்க. பேரை பார்த்தது இல்லையா? ஆதார் கார்டு. ஆதார் கார்டா ப்ரோ? என்னதுங்க தெளிவா சொல்லுங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இருக்கீங்க. என் பேர் வந்து ஆதர்ஷ். சொல்லு சொல்லு இப்ப என்ன? ஆதர்ஷ். 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 ஆதர்ஷ்ங்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் ஆதர்ஷ் தம்பி. ஆதர்ஷ் தம்பியா? அப்ப உங்க பேரு? என் பேரு ஆதர்ஷ். என் தம்பின்னு கூப்பிடு. ஆதர்ஷ் அந்த மரியாதை எல்லாம் கொடுக்காத. தம்பி. உங்க அண்ணன் பேரு ஆதர்ஷா? உங்க அண்ணன் பேரு ஆதர்ஷா? என் பேரு ஆதர்ஷ். ஆதர்ஷ் தம்பி நீங்க? மிஸ்டர் காட்டுக்கருப்பு கலை, எங்க இருந்து வந்தீங்க? தயவுசெய்து அந்த ஊருக்கே போயிடுங்க. அறுக்காதீங்க போட்டு. இல்லங்க இப்போ இலங்கவா? இலங்கை நாட்டுல இருந்து வந்தீங்களா? இல்ல, இப்போ ஆதர்ஷ்ங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியை முன்வைக்கிற, அதுல நீங்க கரெக்டா பதில் சொல்லுங்க. ஆதர்ஷ்ங்கிறவங்க இந்த ஐபிஎல் வந்து தோனி ரசிகன் அப்படிங்கிறதுனால, இந்த தோனி ரசிகருங்கிறதுனால இவ்வளவு தூரம் வந்து சோசியல் மீடியால போராடுறாரா, பேசுறாரா, இன்டர்வியூ போறாரா, இல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டு மேல உள்ள பற்று அப்படிங்கிறதுனால வந்து இந்த வந்து சிஎஸ்கேவை வந்து தூக்கி பிடிக்கிறாரா, பேசுறாரா, இன்டர்வியூ போறாரா, இல்ல வந்து கேள்வியா இல்ல பாராகிராஃபா இது? தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக இவர் வந்து சிஎஸ்கேவை வந்து ரைட்டரா இருந்தானே நான் போன ஜென்மத்துல. இல்ல இதுல இந்த மூணுத்துல எது என்னது? என்னது மூணுத்துல? நான் தமிழ்நாட்டுக்காக பண்றேனா, இல்ல பப்ளிசிட்டிக்காக பண்றேனா, இல்ல தோனிக்காக பண்றேனா? நான் மூணுத்துக்கும் பண்ணல. நான் எனக்காக பண்றேன். சொல்லு என்ன? அதான்டா சொன்னேன் பைத்தியக்கார. டேய் ப்ரோ இருக்குல்ல, பைத்தியக்காரதுக்கு அப்புறம் என்ன சொல்றது? அதான் சொன்னேன்னு சொன்னேன். என்ன? பேசாதே. அப்ப நீ இப்ப என்ன சொன்ன? பைத்தியக்காரனுக்கு அப்புறம் அடுத்த வார்த்தை என்ன சொன்ன? முதல்ல நீ யாரு? அந்த வார்த்தையை சொல்லி. நீ கூப்பிட, நீ முதல்ல யாரு? அப்ப வேற யாராரு அப்படி ஒண்ணு கூப்பிட? யாரும் கூப்பிடக்கூடாதுதான். அதான் யாரும் உன்னை கேட்கிறேன். நீ முதல்ல யாரு அந்த வார்த்தையை கூப்பிடுறதுக்கு? அப்ப நீ என்ன சொல்லணும்? அப்ப நீ என்ன சொல்லணும்? யாருமே அந்த வார்த்தை கூப்பிடக்கூடாது, அந்த வார்த்தை தவறான வார்த்தைன்னு சொல்லணும். நீ யாரு அந்த வார்த்தையை என்ன கூப்பிடுறதுக்கு? கிரிஞ்சு பண்ணாத. அறுக்காதையா? அறுக்காதே என்ன போட்டு. சரி நீ அதை சொல்லுங்க. கிரிக்கெட்டை பத்தி சொல்லுங்க. என்ன சொல்லணும்? கிரிக்கெட் எத்தனை வீரர்கள் விளையாடுறது? 11 வீரர்கள். அதுல ஒரு 2 வீரர்கள் வரலன்னா என்ன ஆகும்? அடுத்த 2 வீரர்கள் எடுத்து உள்ள போடுவாங்க. 15 பேர் ஒரு ஸ்குவாட்ல இருக்கும். சரியா? 2 பேர் இல்ல 2 பேர் அங்க தூக்கி போடுவாங்க. ஒரு 7 பேர் அங்க வரல என்ன ஆகும்? அந்த மாதிரி கிரிக்கெட் நடக்காதியா? ஏன்? அப்ப இத்தனை கோடிக்கணக்கான ஜனங்க இருக்காங்கல்ல, அவங்க யாராச்சும் கிரிக்கெட் பிடிச்சவங்கள 2 பேரை எடுத்துக்க வேண்டியதானே? இல்ல இங்க என்ன நடக்குதுங்க முதல்ல ப்ரோ? இங்க என்ன நடக்குதுங்க தெரியலையா? கேமராமேனுக்கே தெரியல பாருங்க. அவர் இயர்போன் போட்டு பார்த்து உட்காந்துட்டு நினைக்கிறேன். சரி, இப்போ கிரிக்கெட்டுங்கிறது எந்த ஸ்டேடியத்துல பாப்பாங்க? கேக்குறேங்க. கிரிக்கெட்டை பத்தி ஒரு சில மனிதர்களுக்கு எல்லாம் தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரியாது, ஜெனரல் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கே ஒரு சில இந்த உலகத்துல ஜெனரல் நாலேஜ் இல்லாம யாரும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அத மாதிரி நீ சரியா? எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். கடவுள் எல்லாருக்கும் ஒரு டேலண்ட்ல மதிச்சிருப்பாங்க. உனக்கு இப்ப இந்த மாதிரி லூஸ் தனமா பேசுறது ஒரு டேலண்ட் இருக்குல்ல, அதுல உன்னை மதிச்சிருக்காரு. சரியா? அதே மாதிரி எனக்கு அந்த மேட்ச் பேட் கொடுக்க ஒரு தைரியம் இருக்குல்ல, அந்த மாதிரி பேசுற டேலண்ட் ஒருத்தர் இருக்கும். இன்னொருத்தருக்கு வரையறது பிடிக்கும். அது டேலண்ட் இல்ல. அப்புறம் என்ன மைனஸ்? என்னது மைனஸா? இவர் யாரு? இவரு மைனஸ் பிளஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொல்லி தந்துட்டு இருக்க. சாவடிக்காத என்ன போட்டீங்க. அறுக்காத. எனக்கு மைனஸ் இன்னொன்னு தந்தூரி ஞாபகம் வருது. தந்தூரியா? தந்தூரினா என்ன? தந்தூரி கிரில்லு தந்தூரி. அதுக்கும் மைனஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அதுல இருக்கும்ல வெள்ளை கலர்ல ஒண்ணு. வெள்ளை கலர்ல தந்தூரி என்ன இருக்கும்? அப்படி தொட்டு இப்படி சாப்பிடுவாங்களா? மயோனிஸ். அதுக்கும் மைனஸ்க்கும் என்னையா சம்பந்தம்? அது பேர் என்ன? மைனஸ் மயோனிஸ். என்ன யாரே இவரு? இந்த காட்டுக்கருப்புகளை எங்கதான் கண்டுபிடிச்சீங்க? மைனஸும் மயோனிஸும் வேறயா? மைனஸ்ன்றது ஒருத்தரோட வீக்னஸ், இல்லனா மேக்ஸ் படியில சப்ட்ராக்ஷன் அப்படின்றவாங்க. மயோனிஸ்ன்றது ஒரு பிரெஞ்ச் ஃப்ரைஸோ இல்ல கிரில்லோ தொட்டு சாப்பிடுற விஷயம்.
அது சாப்பாடு, இது வேற. மைனஸ் வேற, மயோனிஸ் வேற. சரியா? எதுக்கு இப்போ வந்து மேக்ஸ் டீச்சர் மாதிரி இப்படி வந்து பக்கத்துல மூஞ்ச காட்டிட்டு இது வேற அது வேற இது எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? நானு எது சொன்னாலும் ரியாக்ஷனே இல்ல. ஈனு சிரிச்சிட்டு இருக்க, பல்ல காமிச்சிட்டு. ஈனு சிரிச்சாக்க பல்லதான் காட்டுவாங்க, நான் காட்டி முடியும். எப்படியா சிரிப்பாங்க? தலைவா யார் தலைவா? நீ இன்டர்வியூ எடுக்க வந்தேன், என்ன பண்ண தலைவா? முடியல எனக்கு. சரி, கிரிக்கெட்டை பத்தி சொல்லுங்க. கிரிக்கெட் பத்தி இப்போ ஒருத்தவங்களுக்கு கிரிக்கெட்னா என்னன்னு நான் கேட்க, அதை நான் உன்கிட்ட எப்படியா சொல்றது? உனக்கு என்னையா இருக்கு? கலைகிற அறிவு தவிர வேற என்னையா இருக்கு உனக்கு? இப்போ சரி, ஒரு ஷோ நடத்த தெரியல, விஜே பண்ண தெரியல, எதுக்கு அப்புறம் இங்க வந்திருக்க நீ? இல்ல சும்மாவே சீன்றது வந்திருக்கேன். நல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டிருக்கல, ஐடி வேலை இருக்குல்ல, ஐடி வேலை இருக்குல்ல, அது போய் பாரு. இப்ப எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற? ஏண்டா நல்ல பேண்ட் சட்டை போட்டு ஐடி வேலை போய் பாக்கலாமா? யாரு? அப்போ ஐடி வேலை பாக்குறதுக்கு படிக்க வேணாம். யாரு சொன்னா? அதெல்லாம் அந்த மாதிரி இல்ல. 1000 ரூபாய்க்கு பேண்ட் சட்டை வாங்கி நீட்டா போட்டாக்க போய் ஐடி வேலை செய்யலாமா? அது என்ன நல்ல பேண்ட் சட்டை போட்டுக்கிற போய் ஐடில வேலை பாருங்கற? நான் அப்படி சொல்லலையா, அப்படி சொல்லலையா. நல்ல பேண்ட் சட்டை போட்டிருக்கல, படிச்சிருக்கல, பேசுற அறிவு இருக்கு. படிக்கல. படிக்கலையா? ஏன் படிக்கல? என்ன பிரச்சனை? ஏன் படிக்கல? என்னாச்சு? படிப்பு வந்து அப்புறம் எப்படி இங்க வேலை கிடைச்சது? படிக்க வந்தா உனக்கு எப்படி இந்த சேனல்ல வேலை தந்தாங்க? யோ யோ என்ன யோ? படிக்காததாயா இவ்வளவு தூரம் இது பண்ணிருக்கேன். படிக்காதவங்க தான் அப்போ இங்க கேமராமேன் விஜய் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, நான் மட்டும் படிக்கிறேன். நான் அந்த காலத்திலே 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அந்த காலத்துல எந்த காலத்துல? எல்லாரும் பொதுவா சொல்லுவாங்க, அதனால பொதுவா சொல்லுவாங்க. என்ன பொதுவா சொல்லுவாங்க? இப்போ என்னது காட்டுக்கரை கொலைக்கு டக் அவுட் எடுக்கிறாரு ப்ளூ பனியன். எம்ஐ ஃபேனா? உள்ள இருக்கே அங்க பாரியா ப்ளூ பனியன்? எங்களுக்கு இங்க தெரியலையா? என்னது ப்ளூ பனியன்? இல்லங்க, ப்ளூ பனியன் இருக்கு மாதிரியா? அங்க கண்ணு தெரியும் அவனுக்கு? ப்ளூ பனியன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆர்சிபியா? ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ட்ரோல் பண்றதுலயே ஒரு அம்சம் வச்சிருக்கீங்களா? என்ன பண்ற நீ? சட்டை கழுத்துற? இப்படியா? என்னது கத்தி சொல்லுறியா? என்ன மைக்கு தானே சொல்லுகிறேன், ஒழுங்கா சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ற? இதுக்கு இது கேப்பெல்லாம் வருது. என்னது தலைவர் நிரந்தரம்? ப்ரோ ஜாக்கெட் எடுத்துருவாங்க, ஜாக்கெட் எடுத்துருப்போ. அது என் சட்டை. சட்டை காட்டு கருப்பு கலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ்டர் கலை கொண்டாடுங்க. மிஸ்டர் கலை, மிஸ்டர் கலை நீங்க உங்களுக்கு மிஸ்டர் கலை இருக்கலை இரு. இப்ப நான் ஆர்சிபியா சொன்னேன் இல்ல ஒன்ன சொன்னேனா? நானு மிஸ்டர் கலை இருக்கலைங்கற. நான் இதான் இருக்கணும் ஐயா, இல்லாதியா போயிட்டேன். நான் கிளம்புறேன். வேஸ்ட் நினைக்கிறீங்க உட்கார்ந்து கூட பேசுறது. ஏன் இந்த டி-ஷர்ட்டை பார்த்தா உனக்கு அவ்வளவு காண்டாவுது? காண்டக்கே ஆச்சு. உன்னை பார்த்தா காண்டாவது, டி-ஷர்ட்டை பார்த்தா காண்டாவல. ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்டுக்கோங்க, ஏதோ ஒரு லூசை புடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆர்சிபியை பத்தி நீங்க ஏன் விமர்சனம் பண்றீங்க? யோ இவர் யாரையா? இவரு ஆர்சிபி ஃபேன்ஸ் சொன்னையா? ஆர்சிபி ஃபேன்ஸை பத்தி நீங்க ஏன் விமர்சனம் பண்றீங்க? அந்த டீமை பத்தி நீங்க எதுக்கு விமர்சனம் பண்றீங்க? நீங்க யார் ஃபர்ஸ்ட் அத சொல்றதுக்கு? சாவடிக்காத, நான் கிளம்புறேன். முற்று உன்கிட்ட இனிமே பேசவே முடியும். சரி, இப்போ வந்து எம்எஸ்கே தோத்து போச்சுல்ல? எம்எஸ்கேவா? சிஎஸ்கே தோத்து போச்சுல்ல? சிஎஸ்கே. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? திருப்பி அந்த கேள்வியை கேட்காத. எனக்கு ஆல்ரெடி வருத்தத்தில் இருக்கனால கம்முன்னு உட்காரு, சரியா? அதுதாங்க எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆர்சிபி ஃபேன் தான், அப்புறம் எதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு? இருந்தாலும் ஒரு நண்பருக்கு நண்பர். நீ நண்பரா? நீ மாதிரி நண்பர் மாதிரியா பண்ற? நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. நண்பரா நீ? ஒரு நண்பனை என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நண்பரா நீ? முதல்ல இல்ல நான் எதிரி. அண்ணன்னு மதிச்சுதான் உனக்கு இன்டர்வியூ தரேன்னு சொன்னேன், சரியா? அண்ணன் தானே சொல்றேன். தேவையில்லாம ஆன் கேமரா எதோ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இஷ்டத்துக்கு எதோ பண்ணிட்டு இருக்க. நீ பண்றதையும் நான் பொறுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க பாரு. சரி, அதெல்லாம் விடுங்க. சிஎஸ்கே தோத்து போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன மறுபடியும் அதே கேக்குறாரு. அந்த கேள்வி தானே இம்பார்ட்டன்ட் கேள்வி.
சிஎஸ்கே தோத்து போனதை பத்தி சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அதுதானே இப்போ தோல்வியா இருக்கு. உங்க ஆளுங்க ஸ்டேடியம்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? என்ன பண்ணாங்க? போட்டு அடிச்சாங்க தெரியுமா சிஎஸ்கே ஃபேன்ஸ? அதெல்லாம் தெரியுமா? நீ கேட்டிருக்கியா? நீ இன்ஸ்டா பாத்துருக்கியா? ஏமா ஆர்சிபி ஃபேன்ஸ் டாக்ஸிக் ஃபேன்ஸ் உன்ன மாதிரி ஆளுங்க தான். உனக்கு தான் அது அடிக்கிற புத்தி எல்லாம் வருது. போய் அடிச்சிருக்கீங்க. நீ தான் அடிச்சிருப்ப. நீ போயிருந்தாலும் போயிருப்ப. யாருக்கு தெரியும்? யோ அது ஷாம்பு. அது ஷாம்புவா? ஷாம்புவா? யூ மீன் ஷாம்பு? டவ் ஷாம்பு. டவ் ஷாம்பு ஆர்சிபிக்கு ஸ்பான்சர் கூட இல்லையா? யோ இல்ல யோ. இப்போ உன்னுடைய ஃபேன்ஸும் என்னுடைய ஃபேன்ஸும் ஒண்ணு சேர்ந்துடலாம், கூட்டணி வச்சிடலாம். சிஎஸ்கே ஆர்சிபி ஃபேன்ஸ் கூட்டணி. சரி ஓகே, நல்லா தான் இருக்கும். சொல்லு. ஒற்றுமையா இருக்கலாம்ங்கறேன். ஒரு ஒற்றுமையை வந்து இந்த உலகம் தழுவணும்ங்கற. நீ தான் அந்த ஒற்றுமையை கெடுக்குற. யார்? நானா? நான் ஒற்றுமையா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இல்லையே, கை கோர்த்து எல்லாருமே ஒற்றுமையா கையெடுத்து கும்பிடுற விட்டுறடி கிளம்பி. ஒழுங்கான ஒரிஜினல் விஜயை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்க சொல்லு. விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு. வெறுப்பாவது என்ன விட்டுரு. சிஎஸ்கே தோத்து போன காரணம் என்னவா இருக்கும்? அதை பத்தி போய் சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் கேளியா? சாவ அடிக்காத போட்டுட்ட. சிஎஸ்கே தோத்து போனது மட்டும் அந்த சந்தோஷமா? அவங்களுக்கு சந்தோஷம் இல்ல. யாருக்கு? இந்த டீமுக்கு. இந்த டீமுக்கு. டீம் பேர் என்ன? டீம் பேர் தெரியலையே गाइस. இந்த மாதிரி ஒரு ஆர்சிபி ஃபேனா? ஆர்சிபி. ஆர்சிபி இல்ல, ஆர்சிபி. அது என்னடா பீங்கும் போது வாய் வந்து பாத்ரூம் மாதிரி பீங்கிட்டு போகுது. சரி சொல்லுங்க, சிஎஸ்கே தோத்து போனது சோகமான விஷயம். ஆனா தலையோட 110 மீட்டர் சிக்ஸ பாத்துரும். அவ்வளவுதான் மேட்டர். அதுதான் பயம் காமிச்சிட்டாரு. அதுதான். யாருக்கு? உங்களுக்கு தோல்வி பைத்தியா? இல்ல நீ முதல்ல யாரு? நீ நான் வந்து கிரிக்கெட்டே தெரியாத ஒரு ஆடுறா. என்ன வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி இந்த பணியில உள்ள போட்டு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. ரேபிடோ புக் பண்ணிட்டாங்க. நான் வந்து இல்ல நான் கிளம்புறேன். விட்டுரு. நான் கிளம்புறேன். இப்பே நான் புக் பண்ண போறேன். ப்ரோ இல்ல ரேபிடோ எல்லாம் புக் பண்ணாதீங்க ப்ரோ. அப்புறம் ரேபிடோ புக் பண்ணா நீயா போய் விட்டுருவ? இல்ல லிஃப்ட் கேட்டே போங்கன்னு சொல்லுவாங்க. கிளம்புறீங்களா? யார் நீ முதல்ல? நீ யார் நீ முதல்ல? யாரு தெரியாதா? உட்காந்து கிரிஞ்சு போட்டு அடுத்த உன் வீடியோ எத்தனை வீடியோ பாத்துருக்கேன் தெரியுமா? தெரியாதுன்னு சும்மா சொன்னியா? உன் வீடியோ எல்லாம் போய் பாரியா, எத்தனை உனக்கு கமாண்ட் அடிச்சிருக்கான்னு பாரு. அசிங்க அசிங்கமா திட்டி இருப்போம் பாரு. அங்க இருந்து ஒரு லூஸ் எடுத்து அப்படின்னு சொல்லி லூஸ் நீயா சொன்னது சொல்லு. உனக்கு பேட் கமாண்ட் நிறைய வரும்ல, அப்படி சொல்லு. அந்த பேட் கமாண்ட்ல ஆமா பேட் கமெண்ட்ஸ் இன்ஸ்டா அதிகமா. அப்படியா? நேர்ல பார்த்தோன்னே சந்தோஷமா இருந்துச்சு. ஓ இப்பயே திட்ட தோணல. திட்ட கட்ஸ் இல்ல, தைரியம் இல்ல. நேர்ல திட்ட தைரியம் இல்ல. கமெண்ட்ல விட்டு நல்லா ஊத்து எல்லாரும். கமாண்ட்ல மட்டும் தான் திட்ட. நேர்ல வந்து தைரியம் இல்ல. நீயே ஒத்திட்டியா? வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமாவே இல்ல. வெக்கம் மாடோ சூடு சொல்ற இல்லவே இல்லையா உனக்கு? இன்னும் கோவம் ஏத்தாத. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது இந்த வீடியோல உன அசிங்கமா திட்டுவேன். இந்த கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்துவேன். இங்க திட்ட மாட்டேன். இப்போ பெங்களூருக்கும் ராஜஸ்தானுக்கும் மேட்ச் வருது. நீ நடக்குது. ஆமா, இதுல வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? தெரியலையே. உங்களுடைய கருத்து கணிப்பு எப்படி? என்னோட கருத்துக்கு நான் ராஜஸ்தானோட நம்ம 70வது மேட்ச் நம்ம பார்க்கல. மழைனால அது போயிடுச்சு. இந்த மேட்ச் கொல்கத்தாக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கல. ஸோ ராஜஸ்தான் எப்படி ஃபார்ம்ல இருக்காங்க? ப்ரோ பேசிட்டு இருக்க. சொல்லுங்க ப்ரோ. பேசிட்டு இருக்க சார். கேட்கணும். நீ தானே தெரிஞ்சுட்டு நீ தானே நினைச்ச பேசிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. கண்ணுல தூசி வந்துருச்சு ப்ரோ. இங்க எங்க தூசி வரும்? கிளீனா தானே இருக்கீங்களா? எங்க தூசி வரீங்க? சரி எது ஜெயிக்கும் சொல்லுங்க. சிரிப்பேத்த மிஸ்டர் கலை. நான் ஏதோ ஒரு டீம் ஜெயிக்கும் இன்னைக்கு. அது தெரியும்டா. ரெண்டுத்துல ஏதோ ஒரு டீம் ஜெயிக்கும். அதான் எந்த டீம் ஜெயிக்கும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? இல்ல யார் நல்லா ஆடுறாங்க தெரியாதுன்னு சொல்லலாம். ராஜஸ்தான் ஜெயிக்குமா பெங்களூர் ஜெயிக்குமா தெரியாதே வச்சுக்கோ.